ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு காய்கறி செடிகளுக்கு எப்படி ஆர்கானிக் முறையில் வீட்டிலேயே ஃபெர்டிலைசர் என்பிகே சத்து உரம் தயாரிக்கலாம், லிக்விட் ஃபார்மில் தயாரிக்கலான்றத பார்க்கலாம். மேலும் நம்ம விதைச்ச விதைகளெல்லாம் எப்படி முளைச்சிருக்குன்றதையும் பார்க்கலாம். இன்னைக்கு இப்போ நம்ம வேஸ்ட்டாக போகிற வீட்டில் தோசை மாவு இட்லி மாவெல்லாம் ரொம்ப புளிச்சு வேஸ்ட்டாக போகிறத நல்லா கழுவி அதை நான் தனியாக ஒரு பக்கெட் அதை நான் வச்சுருக்கேன், பழைய பக்கெட். அதில் நல்லா கழுவி அதை நான் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு அதை ஒரு 15 டேஸ் நல்லா கலக்கி விட்டுறணும். ஊற்றிட்டு 15 டேஸ்க்கு அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தயிர், புளிச்சு போன தயிர், ரொம்ப புளிச்சு போன தயிர், வேஸ்ட்டாக போகிற தயிர், இதையும் நான் அதில் ஆட் பண்ணுறேன். தனியாக ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கேன்ல, அதில் நான் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரிசி கழுவுற தண்ணி, அதையும் நல்லா கழுவி அந்த தண்ணியும் வீணாக்காமல் நம்ம ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கு நான் அந்த பக்கெட்டில் ஆட் பண்ணி நல்லா கலக்கிடுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம பருப்பு கழுவுற தண்ணி, உளுந்து கழுவுற தண்ணி, இதெல்லாம் கூட நல்லா கழுவி அந்த ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கு நம்ம அந்த பக்கெட்டில் ஊற்றி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 15 டேஸ் கழித்து நம்ம டெய்லியும் ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. 15 நாள் கழித்து நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஒரு சின்ன கப்பில் ஒரு அரை கப்பு போல் நீங்கள் அந்த ஃபெர்டிலைசர் வாட்டரை எடுத்துட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குறைய மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக வேண்டாம், ரொம்பவும் தண்ணியாகவும் ஊற்ற வேண்டாம். ரொம்ப தண்ணியாக ஊற்றினீங்கன்னா செடிகளுக்கெல்லாம் ஊற்றுனீங்கன்னா அது யூஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு அரை கப்பு தான் எடுத்தேன். நான் ஃபெர்டிலைசர் எடுத்துகிட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணியில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். நான் எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் ஊற்றுனேன். அதே மாதிரி ஊற்றுனதுனால நல்லா காய்கறிகள்லாம் நல்லா பூ பூத்து நல்லா காய்க்குது. இது நாங்கள் லெமன் செடி வச்சுருக்கோம். லெமன் செடியில் பூ பூத்துருக்கு பாருங்கள். ஸோ கொஞ்சம் தான் ஊற்றுறேன். மழை டைமுன்றதுனால, வெயில் நேரம்னா நிறையா இழுக்கும், அதனால நிறையா ஊற்றலாம். மழை டைமுன்றதுனால கொஞ்சமாக ஊற்றுறேன். மல்பெரி செடிக்கும் ஊற்றுறேன் நான். ஸோ அதுக்கு கொஞ்சமாக ஊற்றினா போதும். உங்களுக்கு என்னென்ன செடி வச்சுருக்கீங்களோ, மரங்களாக இருந்தாலும், காய்கறி செடிகளாக இருந்தாலும், பூச்செடியாக இருந்தாலும், ரோஸ் பிளான்ட்டாக இருந்தாலும், எதுக்குனாலும் நீங்கள் ஊற்றலாம். ஸோ இது கொடி ரோஸ், இதுக்கும் நான் ஊற்றுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஊற்றி 15 டேஸ் ஒன்ஸ் ஊற்றினா போதும். இந்த மாதிரி ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பூக்கள் எப்படி பூக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு நான் இதில் இந்த காய்கறி கொடிகள்லாம் படர்ந்து ரொம்ப இடத்த அடைச்சிட்டு இருந்ததுனால அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே விதை போட்டு முளைக்க வச்சுருக்கோம்ல, அந்த செடிகள் என்னென்ன முளைச்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அந்த கொடி வகைகள், காய்கறி செடிகள் எல்லாம் நான் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நாங்கள் பப்பாளி, இந்த கொடி செடிகள் எல்லாம் வச்சுருக்கோம்ல, இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் நட போகிறேன். 12 டேஸ்க்கு முன்னாடி நம்ம விதைத்த விதைகள் எல்லாம் எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதில் வெண்டைக்காய் விதைச்சது ஒன்றுமே முளைக்கல. ஸோ அது விதை ரொம்ப பழைய விதையா என்னன்னு தெரில, முளைக்கல. ஸோ அவரைக்காய் ஒரு 4 செடி நல்லா முளைச்சிருக்கு. நல்ல விதைகள்னு நினைக்கிறேன், அதனால நல்லா முளைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வெள்ளரி ஒன்றே முளைச்சிருக்கு. அதுவும் கூட பாருங்கள், நல்லா ஹெல்த்தியாக இருக்குது வெள்ளரி செடி. நெக்ஸ்ட்டு முள்ளங்கி நம்ம போட்ட விதையில் ஒன்று நல்லா முளைச்சிருக்கு, மற்றது எதுவும் முளைக்கல. ஸோ அது விதைகள் தரமானதாக இல்லைன்னு நினைக்கிறேன். தக்காளி நம்ம போட்ட விதைகள் எல்லாம் தரமாக சூப்பராக முளைச்சிருக்கு. ஸோ தக்காளி விதைகள் நல்ல விதைகளாக நம்ம கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம அங்கே வாங்கினது. நெக்ஸ்ட்டு புடலங்காய் ஒன்றுமே முளைக்கல. நெக்ஸ்ட்டு பாவக்காயும் முளைக்கல, ஒன்றும் முளைக்கல. அதில் கத்திரிக்காயும் ஒன்றும் முளைக்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு காராமணியும் ஒன்றும் முளைக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு பீன்ஸ் ஒரு 3 நல்லா முளைச்சிருக்கு. அதில் 4 முளைச்சிருக்கு. அதில் 2 கொஞ்சம் நல்லா இருக்குது, 1 ரொம்ப தரமாக முளைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு மிளகாய், எங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்த மிளகாய் வத்தல், அதில் போட்டது, அது கூட நல்லா முளைச்சிருக்கு.
ஸோ நம்ம இப்போ என்னென்ன முளைச்சதோ அதெல்லாம் வந்து நம்ம நடவு செய்வோம். வாங்க இப்போ நம்ம அவரை செடியை நடவு செய்யலாம். நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கொடி வகை காய்கறிகள் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அந்த பாக்ஸில் தான் நான் இப்போ நடவு செய்கிறேன். அவரை கொடி வந்து 4 விதைகள் வந்து நல்லா முளைச்சிருந்துச்சு. அந்த செடிகளை வந்து நான் நடவு செய்கிறேன். இன்னும் வந்து வெள்ளரி விதைகள் வந்து ஒன்று முளைச்சிருந்துச்சு. அதை வந்து நான் 20 லிட்டர் வாட்டர் கேனில் மண் கலவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு விதை நல்லா முளைச்சிருந்துச்சு, வெள்ளரி விதை. ஸோ அதை வந்து அதில் நடவு பண்ணியிருக்கேன். நடவு பண்ணி வாட்டரை தெளித்து வச்சுருக்கேன், தண்ணி தெளித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அவரை செடிகள்லாம் நடவு செஞ்சோம்ல, அதுக்கும் தண்ணி பாய்ச்சி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மாடி தோட்டம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நிறையா செடிகள் கிளைகள் வந்ததுனால அதை க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ நல்ல விளைச்சல் கிடைக்கும்ன்றதுக்காக. தேங்க்யூ.